நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். ரெண்டாவது பிளான்லயும் நாம ஜெயிச்சிட்டோம். கொஞ்சம் தெளிவா சொல்லுங்கக்கா. மேலங்குளம் வீட்டை கிருஷ்ணாக்கு விக்கிறோங்கிற அக்ரிமெண்ட்ல ராஜேந்திரன் கையெழுத்து போட்டாரு. அப்பாடா, இப்பதான் நிம்மதியா இருக்கு. ஒரு காலத்துல உன்னை அவங்க வீட்டுக்குள்ள கூட காலடி எடுத்து வைக்க விடல. இதுக்கப்புறம் அது உனக்கு சொந்தம். உன்னை வெளியே அனுப்பினவங்களையும் துரோகம் பண்ணவங்களையும் அடிச்சு துரத்துனவங்க எல்லாரையும் அதே சாட்டையால திருப்பி அடிக்கிறதுக்கு உனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு கிருஷ்ணா. நான் எல்லாருக்கும் துரோகம் பண்ணணும்னு நான் நினைக்கவே இல்லக்கா. அவங்க வாழ்க்கையில அவங்க மறந்து போன பாடங்களை நான் சொல்லி தரணும், அவ்வளவுதான். அதை மட்டும் நீ பண்ணணும்னா இவ்ளோ விலை கொடுத்து அந்த வீடு வாங்க வேண்டிய அவசியம் இல்லையே. இதுக்கு முன்னாடி நான் சொல்லியிருந்தேன்லக்கா, என்னை பெத்த அம்மாவை விட என் மேல பாசத்தையும் அன்பையும் காட்டினவங்க என்னோட விஜயலட்சுமி அம்மா. அம்மான்னு சொல்லும் போதே என் மனசுக்கு வருது விஜயலட்சுமி அம்மா தான். விஜயலட்சுமி அம்மா இல்லாம இருந்தா இன்னைக்கு இந்த கிருஷ்ணா இருந்திருக்க மாட்டா. இது எல்லாமே இதுக்கு முன்னாடியே நீ சொல்லிருக்கல. அவங்க மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கேன்னு எனக்கு நல்லா தெரியும். உன் அம்மா பத்தி பேசுறப்போ உன் கண்ணு கலங்கறத நான் தான் பாத்திருக்கேனே. விஜயலட்சுமி அம்மாக்கு என்னெல்லாம் பிடிக்குமோ அதெல்லாம் எனக்கும் பிடிக்கும். மேலங்குளத்துல இருக்க வீட்டை அம்மா ரொம்பவே கஷ்டப்பட்டு பிசினஸ்ல வந்து பணத்தை வச்சு கட்டினாங்க. அது இல்லாம போனப்போ அம்மா எந்த அளவுக்கு வருத்தப்பட்டாங்கன்னு அவங்க கூட இருந்த எனக்கு மட்டும்தான் தெரியும். அதை நினைச்சு அவங்க ரொம்பவே வருத்தப்பட்டுட்டு இருந்தாங்க. அதனாலதான் அந்த வீட்டை எவ்வளவு விலை கொடுத்து வேணா வாங்கலாம்னு நினைச்சிட்டு இருக்கேன். நான் அங்க போய் நிரந்தரமா தங்க இல்ல, அம்மா நினைச்ச எல்லாத்தையும் நான் வாங்கி கொடுக்கணும். அதுக்காக மட்டும்தான் நான் அந்த வீட்டை வாங்குறேன். அதே மாதிரி இன்னொன்னையும் நான் வாங்கி பத்திரமா வச்சுக்கணும். என்னது அது? இதே மாதிரி பெரிய பட்ஜெட்டா இருக்குமோ? அம்மா எனக்காக வித்த ஒரு காரு. அந்த கார் அம்மாக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். என்ன விலை கொடுத்தாலும் அந்த காரை திருப்பி வாங்கணும். அதோட நம்பரை நான் உங்களுக்கு அனுப்புறேன்க்கா. சங்கீதா கிட்ட சொல்லி அந்த கார் இப்போ எங்க இருக்குன்னு அவளை தேடி கண்டுபிடிக்க சொல்லுங்க. அதுக்கப்புறம் கார்த்திகேயன் அனுப்பி டீல் பண்ணலாம். அதுக்காக ஒரு புது கார் கேட்டாலும் எனக்கு பிரச்சனை இல்லை. எனக்கு அந்த கார் வேணும். சரி, நம்பர் அனுப்பிவிட. நான் சங்கீதா கிட்ட சொல்லி தேட சொல்றேன். எல்லாம் சரியாயிடும். நீ சந்தோஷமா இரு. சரி, நான் அப்புறமா கூப்பிடுறேன். சரிங்கக்கா. உன் செல்ல மகன் எந்திருக்கலையா? யாரு? ராகுலா? பின்ன யாரு?
உனக்கு இன்னொரு பையன் வேற இருக்கானா? காலையிலே உங்களுக்கு என்னதாங்க ஆச்சு? சண்டை போட தான் எழுந்தீங்களா என்ன? என் மேல கோவப்படுற அளவுக்கு நான் என்ன பண்ணேன்? உன் பையன் எந்திரிச்சு வரவே இல்லையே. அவன் பண்ண அக்கிரமம் கொஞ்சம் நஞ்சம் இல்ல. காலையில என் ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணி சொன்னதுக்கு அப்புறம் நான் ரொம்ப நொந்து போயிட்டேன். அது மட்டும் இல்ல, எனக்கு ஏற்கனவே இங்க 100 பிரச்சனை இருக்க. இதுக்கிடையில இவன் வேற. என்னங்க என்னங்க ஆச்சு? அவ சாயங்காலம் எங்க போனான்னு சொன்ன? சாயங்காலம் ஏதோ ஃப்ரெண்ட பாக்குறேன்னு சொல்லி வீட்டை விட்டு வெளில போனா. எப்ப வந்தான்? ஒரு 10 மணிக்கு மேல இருக்கும். நீ போய் சொல்லாத. ராத்திரி 11:30 வரைக்கும் அவன் வரல. என்னால உறுதியா அதை சொல்ல முடியும். இருக்கலாம். நான் அவன் வந்த நேரத்தெல்லாம் பார்க்கவே இல்ல. என்ன நடந்ததுன்னு சொல்லுங்க. அவனும் அவன் ஃப்ரெண்ட்ஸும் ஒயின் ஷாப்புக்கு போயிட்டு நல்லா சண்டை போட்டு வந்திருக்காங்க. யாரு? ராகுலா? அது மட்டுமா என்ன? சேல்ஸ்மேன் மண்டிய பாட்டில்ல உடைச்சதால அவர் இப்பவும் ஹாஸ்பிட்டல்லே இருக்காரு, தெரியுமா உனக்கு? அவரு மட்டும் செத்து போயிட்டாருன்னு வச்சுக்க, அது பெரிய கொலை கேஸ்ல போய் முடியும். ஐயோ ஈஸ்வரா! எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த ஈஸ்வரனை கூப்பிடுறதுல எந்த பிரச்சனையும் இல்ல. இவ அக்கிரமத்துக்கு அளவே இல்ல போல. ஆனா ராகுல் தான் அதை பண்ணான்னு உறுதியா சொல்ல முடியாது இல்லையா? நீங்க பாத்தீங்களா? இல்லல்ல. சொன்னதை நீங்க கேள்விப்பட்டீங்க. ஒருவேளை அவனோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது கூட பண்ணிருக்கலாம்ல. ஆனா எல்லா குற்றமும் ராகுல் மேலயா? ஒவ்வொரு அம்மாவுக்கும் இருக்கிற பொதுவான சுபாவம் இது. அவங்க பசங்க நல்லவங்க, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே கெட்டவங்க. இந்த மாதிரி மோசமான எண்ணம் இருக்கிற அம்மாவோட பசங்கள நாசமா தான் போவாங்க. நீங்க சொல்றத பார்த்தா அவன் எனக்கு மட்டும் பையனா என்ன? அவனோட அப்பா நீங்க குத்துக்கள் மாதிரி உட்கார்ந்துருக்கீங்க. பையனை பத்தி கவலை இல்ல. ஆனா எல்லா தப்பும் ஏன் மேல? நீ 10 மணிக்கு தானே சொன்ன? நான் வந்துடுறேன்டா. ஓகே. அட, நான்லாம் வந்துருவேன். நீங்க அங்க வர்றதுக்கு முன்னாடி நான் அங்க இருப்பேன், சரியா? அப்பா, குட் மார்னிங். ராகுல், ஒரு நிமிஷம் இல்ல. என்னப்பா? நேத்து நீ எங்க போயிருந்த? நேத்து நான் வந்து என்ன டைம்னு சொல்லுங்கப்பா. டைம் சொல்லலன்னா எப்படி? சாயங்காலம்னு வச்சுக்க. எங்கடா இருந்த? சாயங்காலம் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட படத்துக்கு போயிருந்தேன். நீ படத்துக்கு போயிருந்தியா? படத்துக்கு டிக்கெட் கிடைக்கல. அப்புறம் நாங்க ஃப்ரெண்ட்ஸோட வெளில போயிட்டோம். எங்க வச்சு? நீங்க ஏன் சிபிஐ மாதிரி கேக்குறீங்க? இப்போ உங்களுக்கு என்ன தெரியணும்? நான் உங்ககிட்ட ஸ்ட்ரெயிட்டாவே கேட்கறேன். நேத்து நீ ஒயின் ஷாப்புக்கு போய் சண்டை போட்டியா என்ன? எஸ். நோ. எஸ் நோவா? ஒயின் ஷாப்புக்கு போனது உண்மை. ஆனா சண்டை போட்டோங்கிறதெல்லாம் பொய் தான். அதனாலதான் எஸ் நோன்னு சொன்னேன். அப்ப நேத்து அந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்கவே இல்லை, அப்படிதானே? அப்பா, என்ன நடந்துச்சுன்னா, என்னோட கிளாஸ்மேட்டுக்கு நான் கால் பண்ணேன். அவங்க ஒயின் ஷாப்ல இருந்ததுனால நான் அங்க போனேன். அவங்க ஆர்டர் பண்ணது கூலிங்கான பீரு. கூலிங் இல்லாத பீர் எடுத்துட்டு வந்தா அவங்க கோவப்பட மாட்டாங்களா? காசை மட்டும் கரெக்டா வாங்குறாங்களே, அப்போ நம்ம கேட்டதை அவங்க தரணும்ல. அதுதானே சேல்ஸ்மேனோட அழகு. அப்படி கேட்க போய் தான் சண்டையாயிடுச்சு. இதுல உன் பங்கு என்னன்னு தான் நான் கேட்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஏதாச்சும் பிரச்சனைனா அதை விட்டுட்டு வர முடியுமா? நான் உங்களுக்கு உதவி பண்ணேன், அவ்வளவுதான். ஆனா நான் அந்த மாதிரி ஒன்னும் கேள்விப்படலையே. நீ தான் அங்க பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சியாமா? அது வந்து பொய் சொல்றவங்க என்ன வேணா சொல்லலாம் இல்லையா? நீங்க ஏதாச்சும் நேர்ல பாத்தீங்களா? இல்ல, யாரோ தப்பா சொல்லிருக்காங்க. குட் மார்னிங் சித்தப்பா. குட் மார்னிங் ராகுல். நீ வந்திருக்கிறதா கேள்விப்பட்டேன். நேத்து நான் உன்னை பார்க்கவே இல்லையே. நேத்து ஃப்ரெண்ட்ஸோட வெளில போயிட்டேன்ப்பா. சித்தப்பா, நான் கிளம்புறேன். இந்த பைக் யாரோடது? என்னோட ஃப்ரெண்டு தான். நேத்து நைட் தான் எடுத்துட்டு வந்தேன். கொண்டு போய் கொடுக்கணும். சரிப்பா. என்ன பண்றது? என் கண்ணை பார்த்து போய் சொல்ல ஆரம்பிச்சிட்டான்.
என்னாச்சு? காலையில நீங்க 2 பேரும் சண்டை போட்டீங்களா? நேத்து ராத்திரி தான் வீட்டுக்கே வந்தான். அதுக்குள்ள பார்ல போய் சண்டை போட்டிருக்கான். மகேனா, அது மட்டும் இல்லனா, ராகுல பத்தி வேற சில விஷயங்களையும் நான் கேள்விப்பட்டேன். அவனை கவனிக்கிறது தான் நல்லது. இப்ப அவன் போனதை பாத்தில்ல? ம். இவனை வச்சுக்கிட்டு நம்ம என்னதான் பண்றது? ஆமா, அடிச்சு வளர்க்குற வயசுல தாண்டிட்டான். ஆ, அதெல்லாம் விடுங்க. ஆம்பளை பசங்கள சில போக்கிரித்தனம்லாம் அப்படிதான் இருக்கும். அப்புறம் மகேனா, நேத்து நீங்க சொன்ன விஷயம் என்னாச்சு? என்ன விஷயம்டா? அந்த கிருஷ்ணா விஷயம்தான். அவளை பத்தி விசாரிக்கணும்னு நீங்க தானே சொன்னீங்க? ஆமாடா, சரிதான். நாமளும் விசாரணை பண்ணுவோம். அவ தான் இந்த வீட்டை வாங்குறாளான்னு நம்ம தெரிஞ்சுக்கணும்ல. வேணும். ரிஜிஸ்டர் ஆபீஸ்க்கு போகும்போது அவ நம்ம முன்னாடி வந்து நின்னானா நாம கண்டிப்பா விசாரணை பண்ணணும். ம். அந்த பேக்கரி காரி கிட்ட இருந்து சந்திரிகா அத்தை அவளை கூட்டிட்டு போனதா நமக்கு கிடைச்ச கடைசி தகவல். ம். அப்படி நடந்திருந்தா அவ அங்கதான் இருக்கணும். அப்படி இல்லனா அவ எங்க போயிருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். ஆ, அதுக்கு என்ன வழி இருக்கு? நாம 2 பேரும் போனா பாட்டி பேச மாட்டாங்க. அவங்கள நம்மள பிடிக்காம கூட போலாம். சரி, நீ ஒரு வேலை பண்ண. பாமாவையும் ஜெயாவையும் கூட்டிகிட்டு சந்திரிகா வீட்டுக்கு போ. இவங்க 2 பேரையும் கூட்டிட்டு போனா வேலை ஆகுமா என்ன? இவங்கள கூட்டிட்டு போனா தாண்டா வேலையே நடக்கும். இந்த மாதிரி செய்தியை சேகரிக்கிறதுல பொண்டாட்டிங்க ரொம்ப திறமைசாலிங்க. அந்த திறமையை நம்ம பாராட்டியே ஆகணும்டா. அது மட்டும் இல்ல, அவங்க போறாங்கன்னா இன்னொரு பலனும் இருக்கு. பொம்பளைங்க போற பெட்ரூம்லயும் கிச்சன்லயும் ரொம்ப ஈஸியா அவங்க போயிட்டு வந்துடலாம் பாரு. நாம போனா ஒரு ரூம்ல உட்கார்ந்த தவிர வேற என்ன பண்ண முடியும்? அவங்க சொல்ற எல்லாத்தையும் கேட்டுட்டு நம்மள திரும்ப வரதான் முடியும். அதனால இவங்கள கூட்டிட்டு நீ தைரியமா போடா. இருந்தாலும் இத்தனை வருஷமாவே எந்த ஒட்டும் உறவும் இல்லாம பிரிஞ்சு போன அத்தையோட வீட்டுக்கு போயிட்டு வரணும்னு சொல்லும்போது எனக்கு கஷ்டமா இருக்கு. டேய், அவங்களோட வரவேற்புக்கும் அவங்க உறவை வளர்க்கறதுக்கும் நாம இங்க போல. தேவையான விஷயம் கிடைச்சிச்சுன்னா அப்புறம் திரும்பி கூட நம்ம பார்க்க தேவையில்ல. பிரச்சனை முடிஞ்சதுல. என்ன கார் புதுசா இருக்கு? யார் காரா இருக்கும்? நாங்க யாருன்னு தெரியுதா? யாருன்னு ஞாபகம் இல்லையே. ஞாபகம் இருக்காது. ஏன்னா நம்ம இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது. அப்புறம் எப்படி ஞாபகம் இருக்கும்? நீங்க எங்க இருந்து வரீங்க? நீங்க யாருன்னு எனக்கு தெரியலையே. நாங்க மேல குளத்துல இருந்து வரோம். சந்திரிகா அத்தை இல்லையா? அங்க இருந்தா வரீங்க? எனக்கு எந்த ஒரு யூகமும் இல்லைங்க. சந்திரிகா, சந்திரிகா, கொஞ்சம் வந்துட்டு போயேன். வீட்டை கண்டுபிடிக்க கஷ்டப்பட்டீங்களோ? இல்ல, ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் கேட்டோம். அவங்க சரியா சொல்லி அனுப்பிட்டாங்க. இந்த ஏரியால இருக்க எல்லாருக்குமே எங்களை நல்லா தெரியும். அது மட்டும் இல்லாம 2 பேரும் அரசியல்ல இருக்கிறதுனால இந்த ஏரியா ஃபுல்லா நல்லாவே தெரியும். சரி, உள்ள வாங்க. இவங்கெல்லாம் யாருன்னு உனக்கு தெரியுதாம்மா? நீங்க எல்லாம் ஒரே ரத்தம் தாம்மா. ஆனா யாருன்னு தெரியலன்னா என்ன அர்த்தம்? மேலங்குளமா? ஆமா. எனக்கு சத்தியமா தெரியலப்பா. எப்படி ஞாபகம் இருக்கும்? உங்க எல்லாரையும் நான் சின்ன வயசுல பார்த்தது. ஏன்பா வெளியே நின்னுட்டு இருக்கீங்க? எல்லாரும் உள்ள வாங்க. மேலங்குளத்தோட மகேந்திரனா இல்ல? நான் ராஜேந்திர, 2வது பையன். மூத்தவர் தான் மகி, சின்னவன் ஜிஜேந்திரன். இவங்க 2 பேரும்? இவ ஜெயந்தி, என் ஒய்ஃப். இவங்க பாமானி, மகி அண்ணனோட ஒய்ஃப்.
உங்க 2 பேரையும் நான் இப்பதாம்மா பாக்குறேன். நான் யாருன்னு தெரியுதா? தெரியும், சந்திரிகா அத்தை. உங்களை பத்தி நாங்க கேள்விப்பட்டிருக்கோம். எங்க அத்தை உங்களை பத்தி நிறைய சொல்லியிருக்காங்க. அட வந்து உட்காருங்கப்பா, நம்ம உட்கார்ந்துகிட்டே மத்த விஷயம் பேசலாமே. வாங்க. எனக்கு உங்களை யாருன்னு தெரியல. ஆனா நான் உங்களை பத்தி நிறையவே கேள்விப்பட்டிருக்கேன். அது எப்படி? எங்களை பத்தி யார் சொல்லுவாங்க? சந்திரிகா அத்தை கூட எங்களை ரொம்ப சின்ன வயசுல தான் பார்த்திருக்காங்க. அப்படி இருக்கும்போது யார் எங்களை பத்தி சொல்லுவாங்க? உங்களை பத்தி நல்லா தெரிஞ்சவங்க இங்க ஒரு ஆள் இருக்காங்க இல்லையா? அது யாரு? உங்களோட பாட்டி. வேற யாரு? பாட்டியா? நான் என் பாட்டி இருக்காங்கன்றதே மறந்துட்டேன். ஆமா, பாட்டி இப்போ உங்க கூட தான் இருக்காங்களா? அவங்க இங்க வந்து 2-3 வருஷம் ஆச்சப்பா. அவங்களுக்கு மேலங்குளம் கதையை சொல்றதுக்கே டைம் சரியா இருக்கும். அவங்க இங்க இல்லையா? எங்க மேல ரொம்ப கோவமா இருக்காங்க போல. அம்மாவுக்கு அந்த மாதிரி எந்த ஒரு கோபமும் இல்ல. ஆனா ஒரு தடவை கூட வந்து பார்க்கலையேன்னு ரொம்ப வருத்தப்பட்டாங்க. அவ்வளவுதான். உண்மை என்னன்னா, அன்னைக்கு நாங்க தேவையில்லாம தெரியாதனமா அவங்கள ரொம்ப கஷ்டப்படுத்திட்டோம். நாங்க அன்னைக்கு பெரிய தப்பு பண்ணிட்டோம். அதை நினைச்சு எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா போச்சு. அம்மா இப்ப இங்க இல்ல, கோயிலுக்கு போயிருக்காங்க. பாட்டிக்கு பிரச்சனை ஏதாவது இருக்கா? ஐயோ, பிரச்சனை எல்லாம் எதுவும் இல்லப்பா. பக்கத்துலதான் கோயில். தினமும் காலையில கோயிலுக்கு போவாங்க. அந்த கோவில்ல அம்மா வயசுல நிறைய பேர் வருவாங்க. அங்க அவங்க எல்லாரும் சேர்ந்து பழைய கதை பேசிட்டு இருப்பாங்க. அதனாலதான் வர லேட் ஆகுது. அவங்க இந்த மாதிரி கோவிலுக்கு போய் நிறைய பேரை பாக்குறதுனாலதான் நிம்மதியா இருக்காங்க. இங்க இன்னொரு ஆள் கண்டிப்பா இருப்பாங்க இல்லையா? இருக்காளே, அவள உங்களுக்கு தெரியுமா? தெரியுமாவா? எங்க அம்மா இருந்த வரைக்கும் அவ மேலங்குளத்துல தானே இருந்தா. யாரு? ஷியாமாவா? ஷியாமாவா? அவங்க யாரு? ராஜு, நீ யார பத்தி இப்ப சொல்லிட்டு இருக்க? நான் கிருஷ்ணாவை பத்தி சொல்லிட்டு இருந்தேன். ஓ அப்படியா? நான் நினைச்சிட்டு இருந்தேன் நீ ஷியாமாவை தான் கேக்குறேன்னு. அதனாலதான்ப்பா நான் அப்படி கேட்டேன். கிருஷ்ணா இங்க இல்லையா? இல்லையே, அவ இங்க இல்லையே. உண்மையை சொல்லணும்னா நாங்க அவளை பார்த்து மன்னிப்பு கேட்கணும் தான் இங்க வந்தோமே. அவ அந்த வீட்ல இருந்தப்போ நாங்க அவளை ரொம்பவே கஷ்டப்படுத்தி இருக்கோம். அவ மனசை நாங்க ரொம்ப காயப்படுத்திட்டோம். அதை நினைச்சு பார்த்தா எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவளும் எங்க வீட்டு பொண்ணு தானே. அதை பத்தி நாங்க அன்னைக்கு யோசிச்சு பார்க்கவே இல்லை. எல்லாத்துக்கும் சேர்த்து மன்னிப்பு கேட்கணும். அதுக்காக தான் நாங்க எல்லாரும் இங்க வந்தோம். ஆனா கிருஷ்ணா இங்க இல்லையே. அவ இங்க இருந்து போய் வருஷக்கணக்காச்சே. அவ இங்க இருந்து போய் 2-3 வருஷம் ஆச்சப்பா. எங்க போனா? அது எங்களுக்கு தெரியாது. எங்கேயோ வேலை கிடைச்சிருக்கு, அங்க நான் போறேன்னு மட்டும்தான் சொன்னா. அதுக்கப்புறம் எதுவும் கேட்டுக்கல. அவளும் இங்க வரதில்ல. எந்த தகவலும் இல்லையா? எங்க இருக்கா, யார் கூட இருக்கா, இதெல்லாம் நாங்க தான் சொல்றோம்ல, அவ போனதுக்கு அப்புறம் எந்த தகவலுமே இல்லப்பா. அத்தை, என் பையனோட பொண்டாட்டி ஷியாமா. அட, வரும்போது எல்லாரையும் கூட்டிட்டு வந்திருக்கலாம்ல. ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்து பேசினா தானே முடிஞ்சு போன இந்த சொந்தம் ஒன்னா சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். வரும், ஒரு நாள் கண்டிப்பா வரும். மதியம் இருந்து சாப்பிட்டுட்டு போக சொன்னா, அதான் என்ன கூப்பிட்டா. அவ கிச்சன்ல கொஞ்சம் பிஸியா இருக்கா. இல்ல, நாங்க இப்ப உடனே கிளம்பிடுவோம். அட, முதல்ல வந்திருக்கீங்க, சாப்பிட்டு முடிச்சிட்டு பொறுமையா போலாம்ல. கம்பெனில 100கணக்கான பிரச்சனைகள் இருக்கு, அதான் உடனே போகணும்னு சொன்னேன்.
ஷாமா கிச்சன்ல இருக்காளா? அங்கதான் இருக்கா. ஆ. ம். கிச்சன்ல கொஞ்சம் வேலை இருந்தது, அதனாலதான் என்னால வர முடியல. எங்க அத்தையோட சொந்தக்காரவங்க தானே? ஆமா. கேள்விப்பட்டிருக்கேன். அத்தை ஒரு பெரிய பணக்கார குடும்பம்னும் மாமாவுக்காக எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஆமா, ஏன் இத்தனை நாள் இந்த வீட்டு பக்கமே வராம இருந்தீங்க? எங்களால வர முடியல. ஏன்னா நாங்க அந்த வீட்டுக்கு வாழ வந்தவங்க இல்ல. புருஷங்களோட பேச்ச கேட்கறது தவிர வேற என்ன பண்ண முடியும் எங்களால? இப்ப பாருங்க, பாட்டி இங்க வந்து எவ்வளவு நாள் ஆச்சு. அன்னில இருந்து வரணும்னு நினைக்கிறோம், ஆனா முடியல. இன்னைக்கு கூட்டிட்டு போறேன், நாளைக்கு கூட்டிட்டு போறேன்னு சொல்லியே இவ்வளவு நாள் ஆக்கிட்டாரு. பாட்டி மட்டும் இல்ல, அந்த பொண்ணு கூட இத்தனை நாளா இங்கதான் இருந்தா. அந்த கிருஷ்ணா தான். இங்கிருந்து எங்க போயிருக்கா? அதெல்லாம் ரகசியம். அவ அவளோட அம்மா வீட்டுக்கு போயிருக்கா. அவளோட அம்மா வீட்டுக்கா? ஆமாங்க, அவளோட அம்மா தமிழ்நாட்டுல இருக்கிற பெரிய ஜமீன்தாரோட பொண்ணு. அந்த வகையில கிருஷ்ணாவுக்கு நிறைய சொத்து கிடைச்சிருக்கு. அதனாலதான் அவங்க போயிட்டா. வாங்க, நாம அங்க போய் உட்காரலாம். இங்க கிச்சன்ல புகை ரொம்ப அதிகமா வரும். வாங்க போலாம், வாங்க. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.